நடை போடும் விளையாட்டு செய்திகள் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதல் சாம்பியன்ஸ் டிரோபியில் விளையாடப் போகும் அணி. இதுவரை சாம்பியன்ஸ் டிரோபியில் அதிக விக்கெட் வீழ்த்தியவர்கள். சாம்பியன்ஸ் டிரோபி 2025 பரிசுத் தொகை விவரம். முதல் பரிசு எவ்வளவு தெரியுமா? எந்த அணியாக இருந்தாலும் எங்களால் வீழ்த்த முடியும். சூளுரைத்த வங்களாதேச கேப்டன் சிஎஸ்கே வீரர் சிவம் துபேவாவுக்கு சாம்பியன்ஸ் டிரோபி அணியில் வாய்ப்பு கிடைக்க காரணமே இவர்தான். முதல் சாம்பியன்ஸ் டிராஃபியில் விளையாடப் போகும் அணி. ஆப்கானிஸ்தான் அணி தனது முதல் சாம்பியன்ஸ் டிராஃபியில் தொடரில் விளையாட உள்ளதால் கிரிக்கெட் ரசிகர்கள் இடையில் எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் துபாயில் 19ஆம் திகதி ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர் தொடங்குகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டில் பெரிய அணிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்த ஆப்கானிஸ்தான் அணி முதல் முறையாக சாம்பியன்ஸ் டிராஃபியில் களமிறங்குகிறது. ஹஸ்மதுல்லா ஷஹிதி தலைமையில் ரஷித் கான், ரஹ்மனுல்லா குர்பாஸ், முகமது நபி, ஓமர்சாய் ஆகியோர் விளையாட உள்ளனர். ஆப்கான் அணியின் ஆல்ரவுண்டர் வீரரான ஓமர்சாய் சமீபத்திய வெற்றிகளுக்கு முக்கிய தூணாக இருந்து வருகிறார். மேலும் 2024 இன் சிறந்த வீரர் எனும் ஐசிசி விருதை வென்றதால் இந்த தொடரில் அவர் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆப்கானின் மூத்த வீரர் முகமது நபிக்கு இது கடைசி தொடராக இருக்கும் என அணி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஆப்கான் அணி வெளியிட்ட பதிவில், நபி ஒரு உண்மையான ஜாம்பவான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் விளையாட்டின் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளார். கடந்த நவம்பரில் நடந்த ஒருநாள் தொடரின் முதல் போட்டியில் வங்கதேசத்திற்கு எதிரான அவரது சிறந்த துடுப்பாட்ட செயல்திறனை மீண்டும் நினைவு கூறுகிறோம் என பதிவிட்டுள்ளது. 40 வயதாகும் முகமது நபி 170 போட்டிகளில் 3606 ஓட்டங்களுடன் 172 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். 131 T20 போட்டிகளில் 2237 ஓட்டங்களுடன் 97 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். அதேபோல் 26 வயதில் ஒருநாள் போட்டியில் 198 விக்கெட்டுகளையும் T20ல் 161 விக்கெட்டுகளையும் கைப்பற்றிய ரஷித் கான் இம்முறையும் மேஜிக் காட்டுவார் என்று ரசிகர்கள் எதிர்நோக்குகின்றனர். இதுவரை சாம்பியன்ஸ் டிராஃபியில் அதிக விக்கெட் வீழ்த்தியவர்கள். சாம்பியன்ஸ் டிராஃபியில் தொடங்க உள்ள நிலையில் இதுவரை அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தியவர்கள் குறித்து பார்ப்போம். நியூசிலாந்தின் கைல் மில்ஸ் இந்த பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளார். 15 போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் 28 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். இரண்டாவது இடத்தில் உள்ள இலங்கை வேகப்பந்து வீச்சாளர் லசித் மலிங்கா 25 விக்கெட்டுகளை 16 போட்டிகள் வீழ்த்தியுள்ளார். அடுத்த இடத்திலும் இலங்கை வீரர்தான் உள்ளார். அவர்தான் சுழற்பந்து ஜாம்பவான் முத்தையா முரளிதரன். 17 போட்டிகளில் விளையாடியுள்ள முரளிதரன் 24 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார். அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தியவர்கள்: கைல் மில்ஸ் 28, லசித் மலிங்கா 25, முத்தையா முரளிதரன் 24, பிரெட் லீ 22, கிளென் மெக்ராத் 21, ஜேம்ஸ் ஆண்டர்சன் 21, ஜே கல்லிஸ் 20, மெர்வின் டில்லோன் 19, சமிந்தா வாஸ் 18, டேனியல் விக்டோரி 18. சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 பரிசுத்தொகை விவரம். முதல் பரிசு எவ்வளவு தெரியுமா? ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 பரிசுத்தொகை குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 கிரிக்கெட் தொடர் தொடங்குகிறது. ஏ பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து, வங்காளதேசம் அணிகளும், பி பிரிவில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, தென் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் அணிகளும் என பிரிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் ஆப்கானிஸ்தான் அணி முதல் முறையாக சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் விளையாடுகிறது. இந்த தொடரில் வெற்றி பெற்று சாம்பியன் ஆகும் அணிக்கு $2.24 மில்லியன் பரிசாக வழங்கப்படும். கடந்த 2017ஆம் ஆண்டு தொடரை விட 53% பரிசுத்தொகை இம்முறை உயர்த்தப்பட்டுள்ளது. சாம்பியன் அணி $2.24 மில்லியன்.
ரன்னர்-அப் $1.12 மில்லியன். அரையிறுதியில் வெளியேறும் அணி 56,000,000 எந்த அணியாக இருந்தாலும் எங்களால் வீழ்த்த முடியும், சூளுரைத்த வங்காளதேச கேப்டன். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் எந்த அணியையும் தங்களால் வீழ்த்த முடியும் என வங்காளதேச அணித்தலைவர் ஷாண்டோ தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் இன்னும் 3 நாட்களில் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் தொடங்க உள்ளது. இந்த தொடரில் வங்காளதேச அணி ஏ பிரிவில் இடம் பிடித்துள்ளது. நஜ்முல் ஹொசைன் ஷாண்டோ தலைமையிலான வங்காளதேச அணி CT2025 தொடரில் களமிறங்குகிறது. தங்களது அணியில் அனைவரும் சரியாக பணியை செய்தால் எந்த அணியையும் வீழ்த்த முடியும் என நஜ்முல் ஹொசைன் ஷாண்டோ தெரிவித்துள்ளார். அவர் இது தொடர்பாக கூறுகையில், சாம்பியன் ஆகஸ்ட் வேண்டும் என்ற முனைப்போடு சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு செல்கிறோம். துடுப்பாட்ட வீரர்கள், வேகப்பந்து, சுழற்பந்து வீச்சாளர்கள் என அனைத்திலும் வங்காளதேச அணி பலமாக உள்ளது. எல்லாரும் தங்கள் பணியை சரியாக செய்தால் போதும், எந்த அணியாக இருந்தாலும் எங்களால் வீழ்த்த முடியும் என தெரிவித்துள்ளார். நஜ்முல் 47 ஒருநாள் போட்டிகளில் 1488 ஓட்டங்கள் எடுத்துள்ளார். இதில் 3 சதங்கள், 9 அரை சதங்கள் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. CSK வீரர் சிவம் துபேவுக்கு சாம்பியன்ஸ் டிராபி அணியில் வாய்ப்பு கிடைக்க காரணமே இவர்தான். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியைச் சேர்ந்த சிவம் துபே சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான அணியில் கடைசி நேரத்தில் சேர்க்கப்பட்டார். இங்கிலாந்து தொடரில் அவர் இடம் பெறாத நிலையில் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் சேர்க்கப்பட்டது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. நிதிஷ் குமாருக்கு ஏற்பட்ட காயம் காரணமாக சிவம் துபே அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். 21 வயதான நிதிஷ் குமார் ரெட்டி 2024 IPL தொடரில் சிறப்பாக செயல்பட்டதால் அடுத்த 6 மாதங்களிலேயே இந்திய டெஸ்ட் அணி மற்றும் D20 அணியில் இடம்பெற்றார். அவரை சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான ஒருநாள் அணியிலும் தேர்வு செய்ய பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் திட்டமிட்டிருந்தார். ஆனால் D20 தொடரின் போது நிதிஷ் குமார் ரெட்டிக்கு காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அவர் தற்போது தேசிய கிரிக்கெட் அகாடமியில் காயத்திலிருந்து மீண்டு வருவதற்கான முயற்சியில் இருக்கிறார். அதன் காரணமாகவே சிவம் துபேவுக்கு சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் வாய்ப்பு அளிக்கப்பட்டு இருக்கிறது. நிதிஷ் குமார் ரெட்டி மற்றும் சிவம் துபே ஆகிய இருவருமே வேகப்பந்து வீசும் ஆற்றல் உடைய பேட்ஸ்மேன்கள் ஆவர். ஆனால் நிதிஷ் குமாரை விட சிவம் துபே அதிக சர்வதேச போட்டிகள் மற்றும் அதிக உள்ளூர் போட்டிகளில் ஆடிய அனுபவம் உள்ளவர். சிவம் துபே ரிசர்வ் வீரர் எனப்படும் பிரிவில்தான் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார். எனவே அவர் துபாய்க்கு செல்ல மாட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த முறை ரிசர்வ் வீரர்களை இந்திய PCCI சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நடக்கும் இடத்துக்கு அனுப்பவில்லை. இந்திய அணியில் இடம்பெற்றிருக்கும் வீரர்களில் யாருக்கேனும் காயம் ஏற்பட்டால் ரிசர்வ் வீரர்களில் இருந்து ஒருவர் தேர்வு செய்யப்படுவார். அந்த வகையில் மட்டுமே சிவம் துபேவுக்கு வாய்ப்பு கிடைக்க வழி உள்ளது.